எல்லோருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. சுமார் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இளஞ்செட்சென்னி அப்படின்னு ஒரு சோழ மன்னர் இருந்தார். சோழ மன்னர்களே அவர் கொஞ்சம் வீக்கான ஒரு மன்னர். அவர் உடல்நிலையும் கொஞ்சம் இதுவாகும்னா பாண்டியர்கள் உள்ளே வந்து ராஜ்யத்தை கைப்பற்றாங்க. ராணி வந்து அவங்க கொஞ்சம் கர்ப்பிணியாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் மக்களோடு சேர்ந்து எல்லாரும் வந்து காட்டில் ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. மன்னர் இறந்துடுறாரு. அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய வந்து கடைசி சோழருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வரக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. போட்டு எரிக்கிறாங்க. கைப்பற்றிய குழந்தைய பிடிச்சி அவங்கள வந்து ஜெயிலில் போட்டு ஜெயிலில் எரிக்கிறதுக்கே ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. அந்த குழந்தை தப்பிச்சு வெளியே வந்து அவங்க மக்களே சேர்ந்து ஒரு பெரிய பயங்கர போர் பயிற்சியெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய மாவீரனாக ஆக்குறாங்க. அந்த மாவீரனாக வந்து அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ யார், எதற்காக பிறந்தாய், உன்னுடைய தந்தை யார், உன்னுடைய வம்சாவளி என்ன, நீ ஒரு பெரிய சோழ மன்னன், நம்ம விட்ட ராஜ்யத்தை திருப்பி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து வளர்றான், ஒரு முடிவு எடுக்கிறான். தன் தந்தைக்கு நடந்த கொடுமையை பழிவாங்கே ஆக வேண்டும், விட்ட ராஜ்யத்தை திருப்பி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு மன்னர் வராரு. அதுதான் மாமன்னர் கரிகால சோழன். ஸோ போர் நடக்க போது நம்ம வந்து தென்னகத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய போர்னு சொல்லுவாங்க. அதுதான் வெண்ணிப்போர். அந்த வெண்ணிப்போரில் வந்து சேரர்கள் அவங்களுடைய படை, பாண்டியர்கள் அவங்களோட படை. ஏன்னா சேரர் பாண்டியர்கள் வந்து 2 பேரும் அலையன்ஸ். நடுவில் வந்து ஒரு 11 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அவங்களுடைய படை. எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆள் அடித்து தும்சம் பண்ணி திருப்பி ராஜ்யத்தை கைப்பற்றார். எங்கேயோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. மீண்டும் வருவாரா கரிகாலன்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போடுங்க.